திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட் வளாகத்தில் அமைந்துள்ள 400 கோடி ரூபாய் மதிப்பிலான நந்தா தேவி பயோ எனர்ஜி எல்எல்பி நிறுவனத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தூத்துக்குடியில் நடைபெற்ற வின்ஃபாஸ்ட் கார் தயாரிப்பு நிறுவனத்தை திறந்து வைத்தார். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகொண்டான் சிப்காட் வளாகத்தில் அமைந்துள்ள நந்தா தேவி பயோ எனர்ஜி எல்எல்பி நிறுவனத்தை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். அதே வேளையில் கங்கைகொண்டானில் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித் தலைவர் டாக்டர் இரா சுகுமார் குத்துவிளக்கு ஏற்றி வைத்தார். கடந்த 2021ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசுடன் நந்தா தேவி பயோ எனர்ஜி எல்எல்பி நிறுவனம் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து கொண்டது. அதன் அடிப்படையில் 400 கோடி ரூபாய் முதலீட்டில் இந்த நிறுவனம் அமைக்கப்பட்டுள்ளது. இது தென் தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றும். இதன் மூலம் நேரடி மற்றும் மறைமுகமாக சுமார் 1000 பேர் வேலைவாய்ப்பு பெற உள்ளனர். மேலும் கங்கைகொண்டான் சிப்காட் வளாகத்தில் பிரிட்டானியா இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட், ஏடிசி டயர்ஸ் பிரைவேட் லிமிடெட், நோவா கார்பன் இந்தியா பிரைவேட் லிமிடெட் ஆகிய நிறுவனங்களின் விரிவாக்க பணியினையும் முதலமைச்சர் துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நிறுவன தலைவர் வி.எஸ். நடராஜன், சுந்தரி நடராஜன், திட்ட ஆலோசகர் மணிவேல், ஊராட்சி மன்ற தலைவர் கவிதா பிரபாகரன், திமுக ஒன்றிய செயலாளர் அருள்மணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். வணக்கங்க. என் பேர் வசந்தா தேவி. இந்த நந்தா தேவி பயோ எனர்ஜி எல்எல்பி நிறுவனத்தினுடைய ஒன் ஆஃப் த டைரக்டர்னா. இந்த கம்பெனி 2021ல் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் முன்னிலையில் எம்ஓயு அவங்களோட கன்சென்ட்டோட சைன் பண்ணியிருந்தோம். இந்த வருஷம் இன்னைக்கு அவங்க மூலியமாகவே தமிழக முதலமைச்சர் மூலியமாகவே இந்த கம்பெனியை திறந்து வச்சுருக்காங்க. இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா, இதனுடைய முக்கியமான எத்தனாலோட சோர்ஸே இது கார்ன் தான். அதாவது மக்காச்சோளம் தான். அந்த மக்காச்சோளமை நாங்கள் நேரடியாக விவசாயிகள்கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணுறதுனால அவங்களுக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கும்ன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் நேரடியாகவும் சரி மறைமுகமாகவும் சரி நிறையா ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு தரும்படியாகவும் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நாங்கள் தொடங்குறதுக்கு சிப்காட் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. வெறும் இடம் மட்டும் இல்லை, தண்ணி, அந்த மாதிரி பல உதவிகளை செஞ்சவங்க அவங்களுக்கும் சிப்காட் நிறுவனத்துக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிறுவனம் தொடங்குறதுக்கு கவர்மெண்ட் நிறைய இடங்களை பரிந்துரை பண்ணாங்க. இதில் என் தந்தையுமான நந்தா தேவியின் சேர்மனுமான வி.எஸ். நடராஜன் திருநெல்வேலியை செலக்ட் பண்ணதுக்கு ரீசன், எங்களோட பூர்வீகம் திருச்செந்தூர் பக்கத்தில். தன்னோட மக்களுக்கு வேலைவாய்ப்பு தரணும், தன்னோட விவசாயிகள் நல்லபடியாக பெனிஃபிட் அடையணுன்றதுக்காக தான் இங்கே தொடங்க இது பண்ணாங்க. இதுக்கு தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்களும் சிப்காட் நிறுவனம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல் பண்ணியிருக்கு. ரொம்ப தேங்க்யூ.